சமீப காலமா நான் நிறைய பேக் பெயின் கேசஸ் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கேசஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை என்னன்னா, சரியான எக்ஸசைசஸ் பண்ணாம எங்கேயா போய் மாட்டிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கன்வென்ஷனல் பிசியோதெரப்பி அதுல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பேஸ்ட் அப்ரோச் வந்து பெருசா இருக்காது. அப்புறம் போய் எங்கேயா ஒரு இடத்துல போய் மசாஜ் பண்றேன் அப்படின்னு போய் மாட்டிக்கிறாங்க. சும்மா சாதாரண ஒரு வழியா இருந்தது, மசாஜ் பண்றேன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ட்விஸ்டிங் இந்த மாதிரி சில மேனிபுலேட்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் கொடுத்து அது மூலமா புதுசா ஒரு பேக் பெயின் வந்து அது தீராம அதுக்கு மருத்துவம் பார்த்துட்டு எங்கெங்கயோ போயிட்டு அதுக்கப்புறம் இணை பற்றி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் வர்றாங்க. நான் அவங்களுக்கு வேற எதுவுமே சொல்றது இல்லை, நிறைய மூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்க, கரெக்டான மூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா என்னோட 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம முதுகெலும்பை வந்து ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பைனை வச்சு எவ்வளவு நுணுக்கமா அந்த முதுகெலும்போட அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து அதை சுற்றியுள்ள தசைகள்ல இருந்து ஏராளமான விஷயங்கள் நுணுக்கமா நம்ம படிக்க வேண்டி இருக்கு. அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்ஸ் வரும். அந்த ஸ்பைன் அப்படிங்கிறத டீடைல்டா இப்ப பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், இந்த பேக் பெயின் அதோட சேர்த்து இந்த நர்வ்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிரச்சனை. இப்போ இந்த முதுகெலும்பு பிரச்சனைனாவே அது ஒரு 5 கேட்டகரியா பேசிக்கா நம்ம வந்து அதை அந்த லென்ஸ்ல பார்த்து இந்த முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும். அதோட சம்மரி என்னன்னு பார்த்தா SPINE. அந்த எஸ் அப்படிங்கிறது வந்து இந்த முதுகெலும்புலேயே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பகுதிகள் இருக்குது. அது ஒவ்வொரு பகுதிக்கும் அதோட ஷேப், அதோட ஜாமெட்ரி எல்லாமே மாறுபடும். ஸோ அதனால அந்த செக்மெண்ட்டை எந்த செக்மெண்ட்ல நம்ம வந்து டீல் பண்றோம் அப்படிங்கிறத பற்றின அந்த அனாட்டமிக்கல் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் வந்து P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பல்மினரி ப்ரெஷர். இப்போ வந்து பல்மினரி மெக்கானிக்ஸ், இப்போ விழா எலும்பு அதுவும் வந்து நம்ம முதுகெலும்பு சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த விழா எலும்போட அந்த மூவ்மெண்ட்ஸ் அதுக்கு பேர் கைனமேட்டிக்ஸ், அதை பற்றின புரிதல் இருக்கணும். அப்புறம் பாடி அலைன்மெண்ட், பாஸ்டர், அப்புறம் வந்து நம்ம பெல்விஸ், இந்த இடுப்பு பகுதி, இந்த இடுப்பு பகுதியோட அந்த பெல்விஸோட அலைன்மெண்ட். ஸோ இந்த பல்மனரி மெக்கானிக்ஸ், பாஸ்டர், பெல்விக் அலைன்மெண்ட், இதெல்லாமே வந்து இந்த ஆல்பபெட் P-ல ஃபிட் ஆகும். அப்புறம் வந்து ஐ வந்து இன்ட்ரா அப்டாமினல் பிரஷர். ஸோ வயிறுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பிரஷர், அது வந்து நம்ம நேச்சுரலா நடக்கும். நம்ம வந்து சில மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது வயிறுக்குள்ள சில பிரஷர் நடக்கும், அதுக்கு பேர் இன்ட்ரா அப்டாமினல் பிரஷர். அது வந்து தப்பான மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது அது ஃபால்ட்டியா அந்த பிரஷர் வந்து நம்மளுக்கு பாதகமா முடிய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஐல இன்னொரு வியூ வந்து இன்ட்ரா டிஸ்கல் பிரஷர். முதுகெலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்க்ல எப்படி பிரஷர் டெவலப் ஆகுது அதை பற்றின சயின்ஸ் தனியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்டெகிரேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம முதுகெலும்பும் நம்ம கை கால்களும் எல்லாம் சேர்ந்துதான் ஒன்றாதான் இயங்கும். நம்ம முதுகெலும்புக்குன்னு தனி மெக்கானிக்ஸ் வந்து இருந்தாலும் அந்த முதுகெலும்போட பர்பஸ் என்னன்னா, நம்மளுடைய கை கால்களை கரெக்டா இயக்கிறதுக்கான, அந்த பவர்ஃபுல்லா நுணுக்கமா இயக்கிறதுக்கான அந்த சப்போர்ட் கொடுக்கறது தான் நம்மளுடைய முதுகெலும்போட மெயின் ரோல். அதுக்கப்புறம் அந்த முதுகெலும்புல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் போகுது, அது பேரு ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டுல இருந்து முக்கியமான நர்வ் ரூட்ஸ் எல்லாம் வருது. அந்த நர்வ் ரூட்ஸ் மூலமா தான் நம்மளுக்கு சிக்னல்ஸ் எல்லாம் வந்து நம்ம தசைகளுக்கு போகுது, நம்ம தோல் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல இருந்து சிக்னல்ஸ் மறுபடியும் நம்ம பிரெயினுக்கு வருது. ஸோ அந்த நரம்புகள்லாம் எப்படி பிரிஞ்சு என்னென்ன அதுக்குன்னு தனியா வேல்யூஸ் இருக்குது, அனாட்டமிக்கல் வேல்யூஸ், ரூட் வேல்யூஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரூட் வேல்யூஸ் அதுக்கும் அந்த முதுகெலும்பு நடுவில் சின்ன கேப்லாம் இருக்கும், நியூரல் ஃபொராமின். இந்த முதுகெலும்பு பிரச்சனை, கழுத்தெலும்பு பிரச்சனை எல்லாம் முற்றி போறப்போ இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சில டைம் இணைஞ்சிருது. நியூராலஜியா டைப் ஆஃப் ரெடிகுலோபத்தின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்போ அதுக்கு நாலேஜ் நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் நாலேஜ் தேவை. இந்த இடத்துல முதுகெலும்பு பாதிக்கப்பட்டிருக்கா, அப்ப எந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும், இந்த மாதிரி நாலேஜ் கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் இ வந்து எரெக்டா ஸ்பைனே. எரெக்டா ஸ்பைனே அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தசை, நம்ம மேல தலையில ஆரம்பிச்சு முதுகெலும்பு அடிப்பகுதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான தசை. அந்த தசை வந்து அது ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம நிமிர்ந்து நிற்க முடியும். நிறைய பேக் பெயினுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த எரெக்டார் ஸ்பைனே மசில சரிவர நிறைய பேரால யூஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்பைன் கான்செப்ட் பேசிஸ்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது, நம்ம வந்து எக்ஸசைஸ் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் பண்றது, எக்ஸசைஸ் அனாலிசிஸ் பண்றது, இது மூலமா வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, எக்ஸசைஸ் பண்றதுக்கும் சரி இல்லைன்னா பேக் பெயின் வந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து இந்த பெல்ட்ங்கிற விஷயம் தேவையே இல்லை. நம்ம அந்த கோர் மசில்ஸ், இந்த கோர் சிஸ்டம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, இங்க ஏராளமான ஜங்க் எக்ஸசைஸ் இருக்கு. ஜங்க் எக்ஸசைஸ்னா என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சிகளும் செய்யாம சும்மா தாந்தோன்றித்தனமா ஏராளமான பேர் அவங்கவுங்க எக்ஸசைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு மக்களோட விழிப்புணர்வு குறைபாடுகளை வந்து பயன்படுத்தி ரொம்ப ஈஸியா மக்களை ஏமாத்தி ஒரு பெரிய இன்ஃபுளுசஸா வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க டீச் பண்ற எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா அது 100% தப்பு. எந்த பயிற்சியா இருந்தாலும் 100% தப்பு அப்படிங்கிறதெல்லாம் கூட
இந்த ஸ்பைன் மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும்.